அவர் இயக்குனர் வந்து சார் இங்கே இருக்காரு. ஸோ அவர் தான் இந்த அவருடைய நண்பர் முகுந்தன் சார்கிட்ட என்ன ரெஃபர் பண்ணார். ஸோ முதல் மீட்டிங்லேயே எனக்கு வந்து டைரக்டர் ரொம்ப கரெக்டாக தெளிவான ஒரு விஷனில் இருக்காருன்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ அவர் வந்து இந்த பாடல்கள் இதுதான் வேணும், இதுதான் சுச்சுவேஷன், இதுக்கு மேலே போவேன்னா இந்த மீட்டரில் இருந்தால் போதும், ரொம்ப தெளிவாக எனக்கு வந்து எல்லாமே ஒரு ஒரு பாடல் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸாவே கொடுத்துருவாரு. சார் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது இந்த படத்தில் ஒர்க் பண்ணது. முதல்ல ஒரு 2 பாடல்கள் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நான் இந்த படத்தில் இப்போ கண்டினியூஸாக இந்த வருஷத்தில் நிறைய படங்கள் அண்ணன் ஸ்ரீகாந்த் தேவானன் கூட பண்ணிகிட்டே இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஸோ அவர் கூட வந்து எனக்கு ஒரு ரேப்போ இருக்குது. டக்குன்னு உட்காருவோம், பாட்டு டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ ரொம்ப சந்தோஷம். அவர் இந்த படத்தில் வந்ததுக்கப்புறம் சார்கிட்ட மீட் பண்ண சொன்னாங்க. இப்போ உடனே அந்த பாடலை முடிஞ்சது. அப்புறம் ரீரெக்கார்டிங் அப்போ அண்ணன் சொன்னார், இந்த மாதிரி இங்கேயும் ஒரு 2 பாட்டு போட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் 2 பாட்டு பண்ணோம். ரொம்ப சந்தோஷம் இந்த படத்துக்குள்ளே நான் இருக்கிறது. இன்னொரு விஷயம் முன்னாடி பேசினவங்க சொன்னாங்கன்னு தெரியல, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ஒவ்வொரு படத்துலையும் ஒரு ப்ரொடியூசர் டெக்னீஷியன்ஸை எப்படி பார்த்துப்பாங்க அப்படின்றது எனக்கு அந்தளவுக்கு நான் சில படங்களில் ப்ரொடியூசரை பார்க்காம கூட இருக்கலாம். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்காக அவர் வந்து வேலூர்லேருந்து பிரியாணி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு. ஸோ அந்த பிரியாணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனால் வேலூரில் ஒரு இடத்துல பிரியாணி செய்கிறாங்க. அங்கேருந்து சுட சுட பிரியாணி வாங்கி அவங்க காரில் வச்சு சென்னை வரைக்கும் சூடாக இருக்கணுன்றதுக்காக ஏசி போடாமல் வண்டியை ஓட்டிகிட்டு வருவார். ஸோ அப்படி ஒரு ப்ரொடியூசர் வந்து அதாவது அவரோட கேர், ஸோ இவங்க டெக்னீஷியன் மேலே இருக்கிற கேர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அது நான் சொல்லும் போதே எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ அவருடைய மனசுக்காக மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து அருமையாக எழுதி அருமையாக இயக்கி இருக்கிற அந்த படத்தை நான் பார்த்துட்டேன் ஏற்கனவே. ஸோ செம்மையான ஒரு காமெடி கலாட்டாவாக இருக்கும். அண்ட் நிறைய விஷயங்கள் இந்த படம் மூலியமாக கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சி சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்த ஆனந்தராஜ் சார் ஆகட்டும், ஏன் இது ரிப்பீட்டடாக இருக்கலாம், ஆனால் அதுதான் உண்மை. இப்போ முந்தானத்துக்கு கூட கேடிவியில் ஒரு படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஆனந்தா இருக்காரு. ஸோ எல்லா படத்துலையும் வந்து நம்மளை வந்து தினமும் வந்து டிவியில் நம்ம பார்க்குற ஒரு முகமாக இருக்குது. ஸோ அப்படி நம்ம பார்க்க அவரு கூட நம்ம ஒர்க் பண்ணுறதுன்றது வந்து ஏற்கனவே 2-3 படம் அவர் நடித்த படத்தில் பாடல் எழுதியிருக்கே. இருந்தாலும் இந்த படம் முழு நீளம் ஒரு கதாநாயகனாக அவர் பண்ணும்போது ஸோ அதில் வந்து பார்ட்டிசிபேட்டாக நான் பண்ணுறதுல ஒரு லிரிசிஸ்டாக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன்.